வணக்கம் மக்களே. திருவள்ளுவர் ஒரு குறள்ல ஒரு அதிகாரத்துல ஒரு குறள் அருமையா சொல்லியிருப்பாரு. அது என்னதான், யாகவராயினும் நாகாக்க சோகாப்ப சொல்லி இழுக்கப்பட்டு. அதிகாரம் 127. சரியா? விளக்கம் யாராக இருந்தாலும் நாவை அடக்கி பேசணும், இல்லை என்றில் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவீர். ஆனா நான் என்ன சொல்றேன், வைகுண்டத்தில் ஆளாகி துன்பப்படுவார். யாரா இருந்தாலும் நாக்கை அடக்கி பேசணும் அப்படின்னு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. யாரு? திருவள்ளுவரும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அடக்கி பேசுற அளவுக்கு நடந்துக்கணுமா இல்லையா? சரி, இருமா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துருவாரு. அதாவது நாவை அடக்கி பேச வேண்டிய அளவிற்கு பெரியவா நடந்து கொள்ள வேண்டும். சரியா? யாராக இருந்தாலும் சரி, நாவை அடக்கி பேசணும்னா நீ அதுக்கேற்ற மாரி அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கிட்டா அவங்க கரெக்டாக நாவை அடக்கி பேசுவாங்க. சரியா? அதனால் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அவருக்குரிய மரியாதையை கொடுத்தா அதற்கான மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். ஓகே, கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய். என் மகன் ஏபிசிடி வாங்கி எழுதுடான்னு சொல்லிட்டு சாட்லேருந்து கலர் பென்சிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு அந்த புத்தியே வரமாட்டேங்குது. வா பார்க்கு போகலாம் இதுதான் சொல்கிறான். அவனை பிடிச்சி பொலன்னு தான் அவன் கரெக்டான என்னுடைய மைண்ட் செட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன். சரி, ஓகேவா? அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது என்ன பிடிக்காத சில பேர், என்னோடய வீடியோஸ் பிடிக்காத, என்னுடைய மீடியா பேஜ் பிடிக்காம சில பேர் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டு போனால் பரவாயில்ல. ஆனால் ஊருக்கு வந்தால் போனால் என்னையே ஸ்கிப் பண்ணி விடுற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்து காண்டாகிறீங்கன்னா அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை, அது நான் தான். சரியா? அதனால் என்னுடைய வீடியோஸ் பார்க்க பிடிக்கலன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். அதனால் என்னை பிடிச்சி தலைமுடி பிடிச்சி கீழே தள்ளி விட்றதும், எப்போ வருவான், நம்ம எப்போ இவ்வளோ வெட்டி கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறது கூடவே கூடாது. நான் மீண்டும் சொல்வேன். சரியா? அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே கூடாது. பை.